அந்த ஈவினிங்ல மறுபடியும் உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வீடியோஸ் நீங்க பார்த்து கொடுக்குற ரிவ்யூக்கு ரொம்ப தேங்க்ஸ். எஸ்பெஷலி இந்த வீடியோ பார்த்து நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டீங்கன்னா அடுத்த பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா காட் உங்களை இதுல ஆசீர்வதிப்பார். ஓகேவா? ஓகே, காட் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா உங்ககிட்ட பேச போறாரு பார்க்கலாமா? ஸ்பெஷலி இந்த நாள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலயும் ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு, போராட்டம் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சண்டை இருந்துட்டே இருக்குது, ஒரு ஃபைட் நடந்துட்டே இருக்கு. நாடுகளுக்கு நாடு சண்டை நடந்துட்டே இருக்கு. ஏன்னா இந்த கொரோனா நிமித்தமா தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் வெளியில வருது, அதனால சண்டை நடக்குது. அப்புறம் தமிழ்நாட்டிலயும் பார்த்தோம்னா சின்ன சின்ன இடங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் சண்டை போட வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. வீட்லயும் ஒரு சண்டை நடக்குது. என்ன சண்டை நடக்குதுன்னா, அம்மா வச்ச குழம்பு நல்லா இல்லைன்னா அதுக்கு ஒரு சண்டை, அக்கா வச்ச காரியம் சரியா இல்ல உங்ககிட்ட ஒண்ணு எடுத்துட்டாங்கன்னா அக்கா கிட்ட சண்டை, தம்பி ஏதாவது பண்ணிட்டா தம்பி கிட்ட சண்டை, தங்கச்சி ஏதாவது பண்ணா தங்கச்சி கிட்ட சண்டை. இந்த சண்டை ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடும். எப்படி தெரியுமா? இந்த சண்டை போட்டு இது ரொம்ப முக்கியமான சண்டை. இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல என்ன சண்டைன்னா இது பெரிய சண்டை. இந்த சண்டையில நான் தான் ஜெயிப்பேன். இதுல வர ஒரு இந்த சண்டையில ஒரு பெருமை, நான் பேசவே மாட்டேன், சாவர வரைக்கும் நான் பேச மாட்டேன். யார் கூட? அம்மா கூட, யார் கூட? சிஸ்டர் கூட. இந்த மாதிரி ஒரு சண்டை. இது ஒரு சண்டை. நான் இன்னொரு சண்டை ஒண்ணு நடக்கும். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியா அது நடக்கும். மொபைல்ல போயிட்டே இருக்கும், நீ ஏன் அதை சொன்ன, நீ ஏன் அதை பேசுன, நீ ஏன் இதை பண்ண, இப்படி ஒரு தேவையற்ற ஒரு டாக் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இந்த ரெண்டு சண்டையிலும் நம்மளுடைய இப்ப இருக்கிற லைஃப்ல இருக்குது. இது தேவையானா தேவையில்லாத விஷயம். யார்கிட்ட சண்டை போடுறீங்க, யார்கிட்ட நீங்க வைராக்கியமா வச்சிருக்கீங்க, யார்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய சொந்த ஒரு உறவு கூட நீங்க சண்டை போடுறது நியாயமா? இந்த சண்டை முக்கியமானதா? இந்த சண்டையினால உன் லைஃப் ஓரளவுக்கு உயர்மானா? இல்ல. ரியலா சொல்றேன், இந்த ஃபைட் எங்க கொண்டு போய் நிறுத்தும்னா உன்னுடைய உறவுல பாதிப்பு வரும், தேவையில்லாத அன்பு முறிவாகும், தேவையில்லாத இடங்கள்ல உனக்கு சப்போர்ட் சரியா கிடைக்காது. இதுதான் நமக்கு ஒரு லாஸ். இதெல்லாம் ஒரு லாஸ். நீங்க சண்டை வச்சிருக்கிற எல்லாமே உங்களுக்கு லாஸ் தான். ஓகேவா? சரி, இது முக்கியமான சண்டையா? பைபிள் என்ன சொல்ல தெரியுமா இத குறிச்சு? பைபிள்ல ஒரு ஹீரோ இருக்கார். சோ தாவீது. அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னா, அவர் இளம் வயசுல ஒரு பெரிய ஃபைட் அவர் பார்த்தாரு. அவர் முதிர் வயசாகும் போது ஒரு ஃபைட் பார்த்தாரு. அவருடைய டீனேஜ்லயும் சரி, அவர் வயசானப்பயும் ரெண்டு ஃபைட்லயும் செம்மையா அவர் ஜெயிச்சார். அவர் எப்படி ஜெயிச்சார் அப்படின்னா, முதல்ல அவர் ஒரு ஃபைட் பண்றாரு. என்னன்னா, கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்திக்கிட்டு அவங்க கொல்றதுக்காக, கோலியாத் ஒரு பெரிய ராட்சசன், அவன் சாகடிக்கிறதுக்காக வரதுக்காக, அவங்க இஸ்ரவேல் அழிக்கிறதுக்காக அவர் ரெடியா இருக்கான். இந்த பக்கம் பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்க பயந்து போயிருப்பாங்க. தாவீதுடைய அண்ணன்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த போர் வீரர்களா அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க அவங்க டேடி தாவீதை கூப்பிடுறாரு, போய் அண்ணன்கள் அங்க இருக்காங்க, நீ போய் அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு இந்த பொருள் எல்லாம் கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. இவன் அதை எடுத்துட்டு போகும்போது அங்க பார்த்தா எதிர்க்க ஒரு பெரிய கோலியாத் கத்திக்கிட்டு இருக்கா. இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரும் பயந்துட்டாங்க. என்ன இப்படி இருக்கு அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப குழப்பத்தோட போய் விசாரிக்கிறான். என்னன்னா, இந்த ஆள் ஜெயிச்சுட்டா ராஜா நிறைய ஐஸ்வர்யம் கொடுப்பாரு, அவருடைய பொண்ணை கொடுப்பாரு அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். இத கேட்டுக்கிட்டே இருக்கான் தாவீது. கேட்டே இருக்கும்போது அவன் அண்ணன் உள்ள வரான். நீ எங்க இருக்கிற, நீங்க இடம் எங்க, ஆடு கொடுத்தாங்களே கொஞ்சோண்டு ஆடு இருக்கு, அந்த ஆட்டை விட்டுட்டு நீ எங்க உனக்கு எவ்வளவு துணிகிறோம், நீ இதெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்க அப்படின்னு அவனை என்ன பண்றான், அவனை மட்டம் தட்டி பேசிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இதுதான் முக்கியமான விஷயம். அவன் அண்ணன் மட்டம் தட்டும் போது தாவீதுக்கு என்ன தெரிஞ்சு தெரியுமா? என் அண்ணன் கூட சண்டை போடுறதோ, என்னுடைய உறவு கூட சண்டை போடுறதோ இது சரியான டைம் கிடையாது. என்னுடைய பேட்டில் இது கிடையாது. என்னுடைய பேட்டில் எங்க தெரியுமா இருக்கு? கோலியாத் கூட போய் நிக்கிறதுதான். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதை போய் நான் பார்க்கணும். அவன் பார்த்தான், அண்ணனுக்கு ரிப்ளை கொடுக்கவே இல்லை. ஆமா, நீ பெரிய வீரன், ஆமா நீ பெரிய அளவுல சாதிச்சுட்ட, நீ பெரிய அளவுல நின்றுட்ட, அந்த கோலியாத்தை ஜெயிக்க துப்பு இல்லை, இங்க நின்றுட்டு இருக்கிற, நான் உனக்கு வர சாப்பாடு எடுக்கணும், உனக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் ஒரு கேடா அப்படின்னு பேசிருக்கலாம். நிச்சயமா அது நீ ஆனாலும் நானாலும் அந்த வார்த்தை பேசிக்கோ. ஒரே ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறான், நீ பண்றது சரியா, நீ இங்க அப்படின்னா உனக்குதான் வச்சு நான் வருவேன் வரமாட்டேன், நான் கேட்கறது நீ பஸ் அப்படின்ட்டு திருப்பி 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 திருப்பி. இது சண்டை போடுற டைம் கிடையாது. தேவையில்லாம உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டைம்ல உங்களுடைய எனர்ஜி இப்ப தாவீதுக்கு ரொம்ப நல்லா கிளியரா தெரிஞ்சிச்சு. நான் அண்ணன் கூட ஃபைட் பண்ற டைம் இது கிடையாது, எனக்கு ஃபைட் வேற இருக்குன்னு தெரிஞ்சதுனால அண்ணன் கூட அவன் ரிப்ளை கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு ஈவினிங் இந்த மெசேஜ் கேட்கிற அருமையான பிள்ளைகளே, யார் கூடயும் சண்டை போறதுக்காக இந்த உலகத்துல பிறந்து சாதிச்சுட்டோம் நிக்காதீங்க. இதுல வர பெருமை. ஒரு சில பிள்ளைங்கிட்ட கேட்டோம்னா, என் சிஸ்டர் கூட எல்லாம் நான் ரொம்ப நாள் பேசுறதே கிடையாது, என் பிரதர் கூட நான் ரொம்ப நாள் பேசுறதே கிடையாது, எங்க வீட்டுல எங்க மம்மி கூட நான் பேசுறதே கிடையாது. இதுல என்ன பெருமை? பெருமையா? இல்ல. நீ உங்களுடைய அருமையான அந்த லைஃப் அருமையான உறவுகளை நீங்க இழந்துட்டு இருக்க. சோ அந்த மைண்ட்ல வச்சுக்கோ. யாருகிட்டையும் பேசணும்ன்ற
சண்டை போடணும், திருப்பி ரிப்ளை கொடுக்கணும், இது இல்ல உன்னுடைய விஷயம். உனக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நீ போய் சண்டை போடக்கூடிய ஒரு இடம் இருக்கு, உனக்குன்னு ஒரு இடம் வச்சுக்காரு. தாவீதுக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிச்சு கோலியாத் தான் அந்த இடம் அப்படின்னு. நீட்டா அவங்க அண்ணன் பேசிட்டே இருக்கும்போது ரிட்டன் போயிட்டான். போயிட்டு மறுபடியும் ஒரு ஆள் கிட்ட பேசுறான், இது நடக்கும், நான் போய் இப்ப பண்ணலாமா அப்படின்னு பேசும்போது ராஜாக்கு வருது, சின்ன பையன் ஒருத்தன் வந்திருக்கான், இந்த மாதிரி பேசுறாங்க. உடனே எல்லாரும் பேசுறத பார்த்துட்டு தாவீது வந்து அந்த கோலியாத் கிட்ட அனுப்பிடுறாங்க. சரி ஓகே போய் பாருங்க. கோலியாத் கிட்ட அவன் நிக்கும் போதுதான் அவன் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான், இதுதான் நமக்கான சரியான ஸ்டேஜ். அண்ணன் கூட சண்டை போடுறதோ மத்தவங்க கூட பேசிட்டு இருக்கிறதோ நமக்கு டைம் கிடையாது. என்னுடைய ஸ்டேஜ். ஏன்னா அது ஜெயிச்சா அவனை சுத்தி இருக்கிற எல்லா காரியமும் மாற்றப்படுது. அவன் போய் கோலியாத் அழகா நிக்கிறான், இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெயிக்கிறான், அந்த பிசாசை வீழ்த்துகிறான். அன்பு பிள்ளையே, உறவுகளை தோக்கடிப்பதும் உறவுகிட்ட சண்டை போறதும் உன்னுடைய பேட்டில் கிடையாது. பிசாசை ஜெயிப்பதும் பிசாசு கிட்ட ஜெயிச்சு அங்கிருந்து உன்னை உயர்த்துதான். கோலியாத்தை ஜெயிச்சதுமே இஸ்ரவேல் முழுக்க தாவீது குறித்து புகழ் பரவியது. ஆமென். அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பொண்ணு கொடுக்குறாங்க, அவனுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்குறாங்க, அவன் உயர்த்தப்படுகிறான். இந்த இடத்துல அண்ணன் கிட்ட சண்டை போட்டிருந்தானா அண்ணன் 4 வச்சிருப்பான், வச்சு நான் போட வீட்டுக்கு காமிச்சிருப்பான். இல்ல, அந்த இடத்துல அவன் சண்டை போட ரெடியா இல்ல, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டான், கோலியாத் கிட்ட ஜெயிச்சான். அவன் பெரிய அதிசயத்தை அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்காக வச்சிருக்கிறத அவன் கண் பார்த்துச்சு. இன்னைக்கு உனக்கு என்ன வச்சிருக்கா தெரியுமா? உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்கு, உனக்கு பெரிய இடம் இருக்கு, உனக்கு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அங்க போய் ஃபைட் பண்ணு. தேவையில்லாம வீட்டுல உட்காந்து இட்லிக்கு சட்னிக்கு சண்டை போட்டு இருக்காரு. ஓகேவா? சோ பாருங்க, பைபிள்ல ஒரு அருமையான வசனம் இருக்கு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஆமென். சோ மேலானவைகளை நாடுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. உங்களுக்கு பெரிய வழி ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்கு. அதை நோக்கி போராடுங்க. பிசாசின் காரியங்களை ஜெயித்து வெளியில வாங்க. ஆமென். அதுக்காக தான் நீ அழைக்கப்பட்ட, என்ன செய்யணும்ன்ற ஞானத்தை ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. தொடர்ந்து உங்க பயணத்தை செய்யுங்க. ஓகேவா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரை எதற்காக சண்டை போடணும்ன்ற அறிவு ஞானத்தை இந்த வேளையில கொடுத்திருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெயிக்கிற கிருபைகளை கொடுத்து வழி நடத்தும். கூடவே இயேசுவின் நேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.